என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும், இந்த ஒரு முறை இறங்கும், கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே, என்னை பாரும், என்னை பாரும், இந்த ஒரு முறை இறங்கும், கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே. என் இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் எத்தனை தருணங்கள் தந்தீர், அதையெல்லாம் வீணடித்தே இப்போ ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். என் இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் எத்தனை தருணங்கள் தந்தீர், அதையெல்லாம் வீணடித்தேன், இப்போ ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே. என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவர் சமூகத்தில் அந்த நான்கு வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை, கட்டில் கிடையாய் கிடக்கிற திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வரும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க ஃபெய்த் என்னன்னா, அவர் பார்த்துட்டாருன்னா முடிச்சு, அவர் பார்வையில பட்டா போதும். அவங்க எப்படியாவது உள்ள கொண்டு போலான்னு பாக்குறாங்க. இவங்களுக்கு நூற்றுக்கு அதிபதி ஃபெய்த் எல்லாம் கிடையாது, நூற்றுக்கு அதிபதி ஃபெய்த் எல்லாம் கிடையாது. ஆமே, என்ன நூற்றுக்கு அதிபதி ஃபெய்த் தெரியுமா? நீங்க ஒரு வார்த்தை அப்படிலாம் கிடையாது. இவங்களை பொறுத்து இவங்க ஃபெய்த் என்ன தெரியுமா? அவர் அப்படி பார்த்துட்டாருன்னா, இவங்க எட்டி பார்க்குறாங்க, தூக்கி வெளியிருந்து காட்டுறாங்க, ஒன்றும் தெரியல. ஏன்னா வாசல் ஃபுல்லாக ஆட்கள் நிற்கிறாங்க. எப்படியாவது அவருக்கு முன்னாடி இறக்கி வச்சா போதும். என்ன அந்த சுற்றி தேடுறாங்க. அதாவது தெரிந்த வாசல் அடைபட்டது என்று சொல்லி ஒருத்தன் திரும்பி போகாம, எப்படியாவது ஆண்டவருடைய பிரசன்னத்துல மேட்டரை வச்சிடணும் அப்படி சொல்லி நிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு டோர் எப்படியாவது திறக்கப்படும். கூரையை பிரிக்கிறாங்க. கூரையை பிரிச்சு அப்படி இறக்கும் போது, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், அந்த வீட்டு ஓனர் யாரை பார்த்துருப்பா தெரியுமா? இயேசு அப்படி பார்த்துருப்பார். இயேசு அப்படி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆமே, இயேசு மட்டும் இல்லாம கூரையை பிரிக்கணும். அப்புறம் என்னெல்லாம் இவங்க அப்புறம் வரும் கூரையை பிரிச்சாங்கன்னா, வரும்போது அந்த கட்டில ஒருத்தர் இருந்தான், போகும்போது கட்டில் பற்றாக்குறை, ஹாஸ்பிட்டல் என்ன இல்லை, பெட் இல்லை. இயேசு அங்க இருந்தார். இறக்கி அவருக்கு முன்னாடி வச்சாங்க பாருங்க, எலும்பு அப்படின்ட்டார். எலும்பு படுக்கையை எடுத்துக்கொண்டு தூக்கி விட்டார். ஆண்டவர் தூக்கி விட்டார். இந்த சமாரியன் வரும்போது கண்டுன்னு இருக்கு. யூதருக்கும் சமாரியருக்கும் ஆகாத ஒரு சூழ்நிலை. ஆனா அவர் பார்வையில பட்டதுக்கு அப்புறம் அந்த சமாரியன் அவனை யாருன்னு பார்க்கல தெரியுமா? யூதன்னு பார்க்கல. இதுதான் ஆண்டவருடைய இரக்கம். ஆமென். பேதுரு மூழ்க காரணம் என்ன? ஆக மொத்தம் அவருக்கு அவிசுவாசம் சொல்லவே மாட்டீங்க. ஆமே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தள்ளி மீதி எல்லாமே கடலை மிட்டாய் சுத்தி வரும். பேதுரு மூழ்க காரணம் என்ன? அவிசுவாசம். ஆனா அவன் கத்துனதும் ஆண்டவர் கையை பிடிச்சார்ல. அவன் அவிசுவாசத்தை பார்த்து அவனை என்ன செஞ்சிருக்க கூடாது? தூக்கி விட்டுருக்க கூடாது. ஆனா அவன் நிலைமையை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தூக்கி விட்டார். நம்ம 1000 குறைகள் இல்லை என்றல்ல, ஆனால் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வைங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்களை கொண்டு வைங்க. என் ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஜீசஸ் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதினுடைய அனுபவம், தாவீதினுடைய சாட்சி. சங்கீதம் 30:1 தாவீது இப்படி பாடுகிறார், வாசிக்கலாம்.
கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஒருத்தன் தேவனால் தூக்கி எடுக்கப்படலைன்னா யார் ஹாப்பியா இருப்பா தெரியுமா? சத்துருக்கள். அதனாலதான் தாவீது 86 கடைசியில ஜெபம் பண்ணுவாரு, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான அடையாளம். என்ன அனுகூலமான அடையாளம்? பிடிச்சு தூக்கி விடுறது, பிடிச்சு தூக்கி விடுறது. ஹல்லேலூயா. தூக்கி சத்துருவை மகிழ விடலப்பா. அதனாலதான் மீகா 7 இருக்கு, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார், கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். என் சத்துரு என்னை மேற்கொண்டு. தாவீதை கர்த்தர் தூக்கிவிட்ட 5 அனுபவங்களை வேதத்திலிருந்து சொல்லி ஆமென் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாம் நன்றாய் தெரிந்த வேத வசனங்கள் தான். ஒன்று, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் என்று சங்கீதம் 40:2-3 வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கலாம், வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பாவத்தில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஒரு சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரம விஷயம் மிஞ்சி வல்லமை கொள்றதுன்னா என்ன தெரியுமா? அந்த பாவ செயலை நம்மளால அடக்க முடியாம போகும் பாருங்க. எந்த ஒரு மாம்ச கிரியையும் ஒரு மனுஷனால அடக்க முடியல அப்படின்னாலே அந்த கிரியை அவனில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? மிஞ்சி வல்லமை கொள்ள ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் தாவீது எப்படி தூக்கி எடுக்கப்பட்டான் என்றால், தாவீது கர்த்தரை நோக்கி கதறுகிறார். 39வது சங்கீதம் முடியும் போது பார்த்தால் அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். தாவீதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை வேதத்தில் நம்மால பார்க்க முடியும். சங்கீதம் 40:1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அதன் அர்த்தம் என்ன? அவரால் மட்டும்தான் என்ன இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தூக்கி எடுக்க முடியும். ஆமென். அப்ப தாவீது அதை விரும்புறார். இந்த சேற்றில் கிடக்கிறத தாவீது விரும்பல. சேற்றில் இருப்பதை விரும்புகிறவர்களை கர்த்தர் தூக்கி எடுக்க மாட்டார், சேற்றில் இருப்பதை விரும்பாதவர்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். பவுல் வாழ்க்கையில விடுதலை கிடைக்க காரணம் என்னன்னு கேட்டா பவுல் சொல்லுவாரு, நான் விரும்பாததை செய்கிறேன். அப்ப என்ன ஆண்டவர் பாவ பிடியிலிருந்து தூக்கி எடுக்கணும்னா எனக்கு முதல்ல அதன் மேல என்ன வரணும் தெரியுமா? ஒரு வெறுப்பு வரணும். எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னை மிஞ்சுகிற என்னை வல்லமை கொள்ளுதுப்பா, நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியாம போகுது, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகுது என்கிற நிலையில் இருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆமென். கர்த்தரை நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது முடியாத நிலையில எப்பேற்பட்ட கட்டானாலும் சரி, அது எந்த பாவ பிடியானாலும் சரி, இந்த வார்த்தை வாலிபர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்துதான். மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின என்று சொல்லி 17 காரியங்களை பட்டியலிட்டு போடப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 5. அப்ப எந்த ஒரு மாம்ச கிரியை நம்மில் வெளிப்பட அது நம்ம யாராய் மாற்றுகிறது என்றால் தேவ ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல என்கிற நிலையில் அது நம்மை கொண்டு போயிட்டு இருக்கிறது. ஆவியின் கனியை வெளிப்பட விடாதபடிக்கு அது நம்மை தடுக்கிறது. அப்ப நமக்கு தெரியணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
உணர்கிறவன் யார்? அவனுக்கு உணர்வே இல்லை. வாரத்துக்கு 2 நாள் உபவாசிச்சதுக்கு அப்புறமும் பரிசேயனுக்கு உணர்வு இல்லை. ஆமென். ஆண்டவரே, தாவீது சங்கீதங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, என் பாவத்தை நினைக்காதீங்க, உங்க இரக்கத்தை நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பாரு. ஆமென். அப்போ என்ன ஆண்டவர், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து he reached down to me. அவர் என்னிடமாய் அவர் இறங்கி வரார். என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க என் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி என் ஆண்டவர் இறங்கி வந்தார். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். ஹல்லேலூயா. இதைதான் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு யோவான் ஸ்நானன் பிறந்த போது, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சகரியா சொன்ன வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 78, 79 வசனங்கள், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். உட்கார்ந்து இருக்கிறான், எங்கேயும் போக முடியாம இருள உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வந்துட்டார்னா அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி நடக்கிறானா? அவர் தூக்கி விடுறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இதற்காக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் நீங்கள் படிக்கும் போது தெரியும். அதனுடைய 14வது வசனம் முதல், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இயேசு, சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னை போல மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு, இயேசுன்னு சொல்ல பிடிக்கிறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னை போல மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தான் கையில போன்ல ஒரு நாளைக்கு 100 தடவை உங்களை பார்ப்பீங்கல்ல, கேமராவை ஆன் பண்ணி. இப்படியாப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. ஆமென். அவரும் அவர்களை போல. அந்த 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 2 வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணி இருக்கிற இந்த வசனத்துல. அவரும் அவர்களை போல, இயேசு என்னை போல. எதுக்கு? என்னை அவரை போல மாற்ற. இதற்காக அவர் மாறினார். அது மட்டுமல்ல, எதுக்கு அப்படி மாறினார்? ஆமென். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள். ஜீவ காலமெல்லாம் இந்த அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானார் இயேசு எவ்வளவுதான் தாழ்த்தினார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, என்ன போல மாறுறதுக்கு அப்படி தாழ்த்தினார். எதுக்கு தெரியுமா? அவர் மட்டும் இல்லைன்னா ஜீவ காலம் முழுவதும் நான் யாரு தெரியுமா? அடிமை, அடிமை, அடிமை. ஐயோ, ஒருவேளை அந்த அடிமைத்தனம் எதை நோக்கி கொண்டு போகும் தெரியுமா? பயத்தை நோக்கி கொண்டு போகும். என்ன பயம்? ஐயோ, நான் மறிச்சிட்டேன்னா பாதாளத்துக்கு போயிருவேனே, நரகத்துக்கு போயிருவேனே, எனக்கு வாழ்க்கை இல்லையோ. அது கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை பயத்தை ஜீவ காலம் முழுவதும் ஆண்டவர் நேரா வரார். வந்து என்ன செய்தார் தெரியுமா? 16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். நல்ல கவனிங்க. பரலோகத்திலே ஒரு தூதர் கூட்டம் தள்ளப்படுகிறது. லூசிபர் உட்பட அவனை சேர்ந்த கூட்டம் தள்ளப்படுகிறது. ஏதேனிலிருந்து மனிதன் தள்ளப்படுகிறான். 2 விதமான கூட்டம் தள்ளப்படுகிறது. பாவத்தினால் மனிதன் தள்ளப்படுகிறான், பாவத்தினால் பிசாசானவன் தள்ளப்படுகிறான். இப்ப பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் இறங்கி வரார். அவர் இறங்கி தூதனா மாறுவார்னு பார்த்துட்டு இருந்தா, அவர் தூதனா மாறாம இறங்கி என்னை போல உங்களை போல
போல மாறி தூதனுக்கு கை கொடுக்காம நமக்கு கை கொடுத்தார். கை நீட்டி தூக்கி விட்டார். சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி சத்தமாமே ஹalleluya ஹalleluya ஆமென். சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம். ஆமென். பிரியமானவர்களே, தூதர்களுக்கு எந்த பாட்டெல்லாம் பாட முடியும்னு கேட்டா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பாட்டு பாட முடியும். ஆனா இப்ப நம்ம பாடுறோம் தெரியுமா, இதெல்லாம் பாட முடியாது. ஆமென். நாம் கிருபை பெற்றவர்கள். கல்லானையன் உள்ளம் கீன கல்வாரி கண்டு நன்றி. ஓ ஜீசஸ், ஒருவேளை ஏதாவது பாவ பிடியிலிருந்து வெளியே வர முடியாம யாராவது இருக்கிறீங்களா? பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் நோக்கி பார்க்க மட்டும், நோக்கி கூப்பிடுங்கள். அவர் தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். எந்த காரியமானாலும் சரி, ஹalleluya, தூக்கி எடுப்பார். ஆண்டவர் பாராட்டின கிருபை எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்துல, எல்லா வசனமும் ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு வார்த்தை சங்கீதம் 18:36 தாவீது சொல்லுவாரு, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலம். இதான் கிரேஸ். ஆண்டவரே, ஆபிரகாம் மாதிரி என்ன நடக்க விட்டார், நான் அவுட். ஆபிரகாம் மாதிரி நடக்க எத்தனை பேர் ரெடி? ஆமென். ஈசாக்கா மாதிரி நடக்க விட்டால் அவுட். அவரு பார்த்தாரு அப்படி கொஞ்சம் நடக்கிற பாதையை. யோபு மாதிரி நடக்க விட்டா நம்ம சொரிஞ்சே செத்துருப்போம். ஆமென். யோசேப்பை மாதிரி நடக்க விட்டா குழியில தூக்கி போட்டு கீழே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆள விட்டு, ஆண்டவரே என் கால்கள் வழுவார். ஆண்டவர் இந்த யோசேப்பை மாதிரிலாம் விட்டுருந்தா நான் வழுவி இருப்பேன்னு தெரிஞ்சு நான் நடக்கிற பாதையை அகலமாக்கினேன். புரியும்படி சொல்லவா? அவன் பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா, நீதிமான் என்று யார் எண்ணப்படுவார் தெரியுமா? கர்த்தருடைய கட்டளைகளின் படி அப்படியே செய்கிறவன். எசேக்கியேல் 18:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். இதான். ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அதாவது பழைய ஏற்பாட்டில் அவர் நடக்கிற வழி எப்படி அகலமாக்குனார் சொல்ற. பழைய ஏற்பாட்டில் இப்படி இப்படி நடந்தா நீதிமான், புதிய ஏற்பாட்டில் நீதிமான் ஆக்கி இப்படி இப்படி நடன்னு சொல்லி விடுறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ எனக்கு எந்த பயம் இல்லை தெரியுமா? நான் நீதிமானா இல்லையாங்கிற, நீதிமான் ஆக்கிட்டு நீ இப்படி நடறா வா. ஆமென். நடக்கிற பாதைய அகலமாக்கிட்டார். அதாவது பேப்பர்ல 100 மார்க் போட்டுட்டு எழுதுங்கிறார். எழுது எழுது, நீ எழுது. எழுதணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும், எழுதணும். நீ எழுது. அடர் மார்க் நான் போட்டேன் மேல பாரு, நீதிமான், நீ எழுது. அப்ப நான் என்ன எழுதுவேன் தெரியுமா? ஃபுல்லா கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். நான் நடக்கிற பாதைய அகலமாக்கிட்டு, ஏன் அவர் என்ன தூக்கி விட விரும்புகிறார். சத்துரு மகிழக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, உன்னில் சத்துரு மகிழுவதை பரலோகம் விரும்பவில்லை. நீங்க நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் மோசேக்கிட்ட என்ன தெரியுமா சொல்வார்? என்ன விடு, நான் இவங்களை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன், அழிக்க போறேன்னு சொன்னதும் மோசே அப்படியே ஆளு திக்கி திக்கி பேசினாலும் மேட்டர் பேசிடுவாரு. ஆளு சிலருக்கு பேச ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் பேசுறது
ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஆனா அப்படி ஈட்டி மாதிரி குத்திட்டு இயேசுக்காவது குத்தி எடுத்துட்டாங்க. சிலர் குத்தி அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப மோசே என்ன சொல்றாரு பாருங்க. மோசே சொல்றாரு, யாத்திரை 32:11 இருந்து வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரியும். அடுத்த வார்த்தை, மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. ஆண்டவரே, ஏதாவது பண்ணீங்கன்னா எகிப்தியர் கொண்டாட ஆரம்பிச்சிரும் ஆண்டவரே. அப்படி சொன்னது ஆண்டவர். சரி, நான் அப்படி பண்ணல விடு. ஆண்டவர், இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எகிப்தியர் சொல்ல ஆரம்பிச்சிருவான், அவன் துதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆண்டவரே அப்படி சொன்னது ஆண்டவர் தாம் செய்ய நினைத்த 14 தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அதன் அர்த்தம் என்ன? என்னில் சத்துரு மகிழுவதை என் தகப்பன் விரும்பவில்லை. எழுதுறவங்க இத பெருசா எழுதி வச்சிருங்க. என்னில் சத்துரு மகிழுவதை, என் வீழ்ச்சியை பார்த்து, என் தடுமாற்றத்தை பார்த்து, ஆமென், சத்துரு மகிழுவதை பரலோக தகப்பன் விரும்பவில்லை. இந்த மார்ச் மாதத்துல சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் போகிறது. சத்துரு இனி உன் வாழ்க்கையில அதிகம் சிரிக்க முடியாது. கர்த்தர் உன்னை கை தூக்கி எடுக்க சித்தம் வைத்திருக்கிறார். ஆமே. நான் பாவத்துல விழுந்து கிடந்தேன், அவன் சிரிப்பான், அவன் சிரிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அதனால நான் நடக்கிற பாதையை அகலமாக்கிறேன். கிருபையை தரார். கிருபையை தரது எதுக்கு தெரியுமா? இதுல நடக்கிறதுக்கு. அதனால நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் எங்கேயும் அப்படிலாம் போக முடியாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. இயேசுவை பார்த்துட்டு நடக்கும்போது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் எந்தெந்த பாதை கடினமா இருந்துச்சோ, புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பார்த்து நடக்கும்போது அந்த பாதை ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல இதுக்கா கஷ்டப்பட்டாங்க, இதுலயா கஷ்டப்பட்டாங்க, இதுலயா கஷ்டப்பட்டாங்க, இதுலயா இல்ல. ஆமென். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாட்டில் அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சாக கொடுத்தவர்களை திரும்ப பெற்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேரை குறித்து என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கும்? அவர்கள் விடுதலை பெற சம்மதியால் சாவணமா செத்துட்டு போறேன். என்ன பலன்! எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. அவங்க விடுதலை பெற சம்மதியாமல் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. அதாவது அதுல இருந்து எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எசேக்கியா ராஜா சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாடி அப்படி இப்படி நடந்தேன், என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது பவுல் சொல்றார், மரணமே உன் கூரங்க. எங்க எசேக்கியாவுக்கு கடினமானது பவுலை எப்படிங்க அவங்களுக்கு சாத்தியமாயிட்டு? ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காட் கடினமா இருக்குன்னா நம்ம பார்வையை மாற்றிட்டோம்னு அர்த்தம். வேர்ட் ஆஃப் காட் லெகுவா இருக்குன்னா பார்வையை வச்சிட்டோம்னு அர்த்தம். நான் நடக்கிறதற்கு பாதையை அகலமாக்கினீர், அகலமாக்கினீர். என்ன கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். எங்க அப்பா சந்தித்த பிரச்சனைகளை மாதிரி என்ன விட்டுருந்தா வாய்ப்பே இல்லை. என் தகப்பனாருடைய ஃபேமிலியில் ஒரு மரணம் நடந்துச்சு. அப்போ ஒரு 2 years பேக். அப்போ நாங்கள் போயிருந்துக்கும் போது எங்கள் அப்பா வீடு, அந்த அட்மாஸ்பியர், அங்கே அவங்க முறைமையின்படி அடக்க ஆராதனை எரிக்கிறாங்க. அப்போ அதோட கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன், ஆண்டவரே, ஒருவேளை இந்த சுச்சுவேஷனில் நான் வளர்ந்தேன்னா, உங்கள் அழைப்புக்கு நான் செவி சாய்த்திருப்பானா, நான் வந்திருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே, என்ன நீங்கள் தூக்குறதுக்குன்னு எங்கள் அப்பாவை நீங்கள் கொக்கி போட்டு இழுத்து இழுத்து கொண்டு வந்து என்ன எவ்வளோ சேஃபாக உள்ள வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அப்படி சொல்லி எனக்கு அந்த இடத்துல இருந்தே கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டேன். நான் நடக்கிறதற்கு என் பாதையை கர்த்தர் அகலமாக்கினார்.
கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறோம். பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவார், அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார் என் விஷயத்துல. அதாங்க அகலமாக்குறது. ரொம்ப பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்து காத்து அப்படி பார்த்து 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 அப்படியே மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால கட்டி இழுத்து நம்ம நிறைய பாதையை கடந்து வந்தது நம்ம காலில் இல்லை, அவர் கால் அதுல நின்று நம்ம அவர் தோல்ல இருந்தது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவியாய் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன். 5 பாயிண்ட் எழுதிட்டு வந்து 5 சொல்ல முடியுமான்லாம் தெரியாது, ஆனாலும் சொல்லி விட்டுறலாம் இன்னைக்கு. ஆமேன் ஆமேன். எந்த நீங்க சேட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. சத்தம் ஆமேன் சொல்லுங்க மக்கள். இந்த பாவ பிடியில கத்திருங்க ஆண்டவர்கிட்ட. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. அதாவது ஆபேலை கொன்னுட்டு வந்திருந்து கத்துறது கிடையாது. ஆபேலை கொன்னுட்டு வந்து இந்த சாபம் என்னால தாங்க முடியல, இல்லை கொல்ல கத்தி ஓங்க அப்படிதான் செய்யணும், வரும்போது கத்திரணும். ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்க ஆண்டவரே. ஆகாப் கூட யோசபாத் யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்து தான் ராஜான்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு வந்து நிற்கும் போது யோசபாத் என்ன பண்ணுவார் தெரியுமா? சத்தம் போட்டுருவார், ஓடு சத்தம் போட்டுருவார். இப்படி சத்தம் போடணும். அதாவது தீமையான காரியங்கள் நெருங்கும் போது சத்தம் போடணும், சத்தம் போடும். ஆமா. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். ஆமென். நடந்திடுவேனே, சர்வங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, ஜீசஸ் glory. ஆமென். மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. மகிமை பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் திராட்சை தோட்டத்துல எனக்கான ஒரு செடியை வச்சேன். அந்த செடி எனக்கு என்ன கனியை கொடுத்துச்சு தெரியுமா? கசப்பான கனிய. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஜனத்தை செடியா வச்சிருக்கிறார். அந்த செடி நற்குல திராட்சை பழம் தருகிற செடியா நான் வச்சேன், ஆனா அது கனி கொடுக்கல. புதிய ஏற்பாட்டுல வரும்போது சொன்னார், நான் செடியா இருக்கிறேன், நீ என்ன பண்ணு தெரியுமா? நீ கொடியா என் மேல இருக்கிற, நான் நடக்கிறதற்கு என் பாதையை அகல. நானே உன்னால முடியல ஆண்டவரே. நீங்க பண்றதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா நான் என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன் தெரியுமா? நான் கசப்பை கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்க பாரு, நான் வந்துட்டேன்ல, இனி நானே செடி. அப்ப நான் யார் ஆண்டவரே? நீ கொடி. அவ்வளவுதான். நான் நடக்கிறதுக்கு என் பாதையை அகலமாக்கிடு. நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் ஆமென். ஆண்டவருடைய அன்பை பேசுற பாட்டு பாட்டா வரும், அப்புறம் பாயிண்டா போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது என்னைக்குமே நமக்கு தர அந்த ஃபேவரை நான் வந்து நடக்க வேண்டிய வழியில நடக்கிறதுக்காக இவ்வளவு ஃபேவர், எவ்வளவு சப்போர்ட். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, தூதர்கள்னா சிறக விரிக்கிற தூதர்கள் மட்டுமல்ல, பட்டயத்தை கொண்டு வருகிற தூதர்கள் மட்டுமல்ல, தூது வரும். கொஞ்சம் இடரும் போது ஒரு தூது வரும். பயப்படாத, நான் இருக்கிறேன். தூது கொண்டு வரும். எத்தனை வார்த்தை நம்மளை தூக்கி நிறுத்திச்சு. ஹல்லேலூயா. சிறகு அடைக்கிற தூதர்கள் இருப்பாங்க, பட்டயத்தை வச்சிட்டு இருக்கிற தூதர்கள் இருப்பாங்க. அது நடுவில் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் கேட்கும் அல்லவா?